பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு வேளாண் பட்ஜெட்டில் 841 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 35 லட்சம் ஏக்கர் பரப்பிலான பயிர்கள் காப்பீடு செய்யப்படும் என அறிவிப்பு. ஆன்லைன் டெலிவரி முறை மூலம் உழவர் சந்தைகளில் இருந்து காய்கறிகளை வீடுகளுக்கு நேரடியாக விநியோகிக்கும் திட்டம். 20 உழவர் சந்தைகள் உள்ளூர் இணைய வர்த்தக தளங்களுடன் இணைக்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் தமிழ்நாடு அரசு கடனில் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. கடன் வாங்காமல் திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலை உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அனைத்து துறைகளையும் சேர்த்து அவியல் கூட்டு போல் உருவாக்கப்பட்டுள்ளது வேளாண் பட்ஜெட். விவசாயிகளுக்கு எந்த பலனும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. பயிர் சாகுபடி பரப்பு 4 லட்சம் ஏக்கர் குறைந்திருப்பது வேளாண் பட்ஜெட்டில் மறைக்கப்பட்டுள்ளது. நெல்லுக்கும் கரும்புக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதி வெறும் பேச்சாகவே போய்விட்டதாகவும் அண்ணாமலை விமர்சனம். அண்மை காலமாக நிதி ஒதுக்கீடு, கல்வி உள்ளிட்டவற்றில் மாநில உரிமை பாதிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். மாநிலங்களில் உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றங்களை காப்பாற்றுவதாக உரை. தமிழிலும் ஆங்கிலத்திலும் நீதிபதிகள் உரை நிகழ்த்தியதுதான் இருமொழி கொள்கை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழகத்தில் இக்கட்டான நிலை இல்லை, நல்ல நிலைதான் உள்ளது என்றும் விளக்கம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்க வருகை தந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சபாநாயகர் அறைக்கு சென்றதால் பரபரப்பு. அதிமுக எம்எல்ஏக்கள் அறையில் இருந்த எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதை தவிர்த்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்காமல் தவிர்த்தது குறித்து செங்கோட்டையனிடம் சென்று கேளுங்கள். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில். சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்தது ஏன் என்பது குறித்து செங்கோட்டையன் விளக்கம். தொகுதியில் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து கவன ஈர்ப்பு தீர்மான கடிதம் வழங்கியதாக பேட்டி. சபாநாயகரை எம்எல்ஏக்கள் சந்திப்பது வழக்கமான ஒன்றுதான் என செங்கோட்டையன் பேட்டி. தாம் மட்டுமல்ல, மேலும் சில அதிமுக எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்ததாக விளக்கம். சில வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்ந்துவிட மாட்டேன் என செங்கோட்டையன் திட்டவட்டம். தாம் திட்டமிட்ட சரியான பாதையில் செல்வதாகவும் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரை. தென் தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மார்ச் 17 முதல் 19ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பொழியக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மார்ச் 17ஆம் தேதி வரை பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும். ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி வரை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழ் வார்த்தை ரூவில் தொடங்காது என சீமான் விளக்கம். சென்னை மேயர் பிரியாவால் தடுமாற்றம் இல்லாமல் தமிழ் பேச முடியுமா என கேள்வி. சென்னை ஐஐடியில் மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டார் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். புதிய ரக ட்ரோன்கள், ஹைப்பர்லூப் உள்ளிட்டவற்றையும் பார்வையிட்டு மாணவர்களை பாராட்டினார். சார் பதிவாளர் அலுவலகங்களில் சுபமுகூர்த்த தினமான நாளை கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்படும். தட்கல் டோக்கன்களும் கூடுதலாக வழங்கப்படும் என பத்திரப்பதிவுத்துறை அறிவிப்பு. சென்னை முட்டுக்காட்டில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்டினத்தில் பாகம் உடைந்து விழுந்தது. ராட்டினத்தில் அமர்ந்திருந்த பெண்ணுக்கு காயம் என தகவல். தங்கக்கடத்தலில் கைதான நடிகையின் தந்தையான டிஜிபி கட்டாய விடுமுறையில் செல்ல உத்தரவு. தங்கக்கடத்தல் வழக்கில் விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் கர்நாடக அரசு நடவடிக்கை. தங்கக்கடத்தலில் கைது செய்யப்பட்ட நடிகை ரன்யா ராவ் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மீது சரமாரி குற்றச்சாட்டு. பலமுறை அடித்து துன்புறுத்தி வெற்று பேப்பரில் கையெழுத்து வாங்கியதாக கூடுதல் இயக்குநர் ஜெனரலுக்கு கடிதம். ஹரியானாவில் நிலத்தகராறில் பாஜக நிர்வாகியை சுட்டுக் கொன்ற அண்டை வீட்டுக்காரர் கைது. உயிர் தப்ப கடையில் நுழைந்தவரின் தலையில் துப்பாக்கியால் சுடும் சிசிடிவி காட்சி. ஹோலியை தொடர்ந்து சீக்கியர்கள் கொண்டாடும் ஹோலா மொஹல்லா 3 நாள் பண்டிகை தொடங்கியது. குதிரைகள் மீது ஈட்டிக் கொண்டும் வாள் வீசியும் சீக்கிய வீரர்கள் நடத்திய சாகசங்கள்.